ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் வந்துட்டு பசலக்கீரை கடையல் தாங்க செய்ய போகிறேன். அதாவது பாலக்கு கீரை ஸ்பீனாச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதை நல்லா கழுகி சுத்தமாக்கி வச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் சின்ன சைஸான கீரை. இதே பாலக்கீரையில் 2 சைஸ் இருக்குது. பெரிய சைஸு, சின்ன சைஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கீரை கடையலுக்கு தேவையான பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன் 100 கிராம். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு குக்கரில் போட்டுருங்க. போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அது ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம பாலக்கடையில் வந்து ரொம்ப தண்ணியாக செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவு பூண்டு வந்துட்டு 6லேருந்து 7 வரைக்கும் நான் சேர்த்துருக்குறேன். நான் சின்ன சின்ன பீஸ்னால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெரிய பீஸ்னால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து 1 போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். பச்சை மிளகாய் 4லேருந்து 5 வரைக்கும் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குக்கரை வந்துட்டு அடைச்சிட்டு 2 விசில் போட்டுருங்க. நான் இப்படி டைரெக்டாக வைக்கிறேன். டைரெக்டாக வைக்கிறதா இருந்தால் ஒரு 15 நிமிஷம் ஆகும் நம்ம பருப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக பருப்பு பாதி வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கீரை சேர்த்துக்கிற போகிறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கீரை. இப்போ நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு இதில் நான் சின்ன சைஸு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி பழமும் சேர்த்து ஒரு 6 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சிடலாம். பருப்பும் கீரையும் சேர்ந்து நல்லா வேகட்டும். உங்களுக்கு இந்த கீரை வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்க்கலை, தேவைப்பட்டால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பருப்பு கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுறலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட சாதம் கூட எல்லாம் சாப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். ரொம்ப மையாக கடையணும் அவசியம் இல்லை. இப்படி கொஞ்சம் பருப்பு வந்து தெரிகிற மாதிரியே நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதான். இப்போ இதுக்கு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தாளிப்பு தேவை. ஒரு சூப்பராக ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். சாதாரண எண்ணெய் தாங்க. கடுகு போட்டிருக்கிறேன் 1 டீஸ்பூன். காஞ்ச வத்தல் ஒரு 3 போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக பொரியட்டும். இதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். உங்களுக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சீரகம் சேர்க்க வேண்டாம். சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இப்போ தேங்காயும் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாட்டு ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்படி பொன்னிறமாக ஆனால் தான் இந்த பாலக்கு கடையல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பருப்பு கீரையும் நீங்கள் சிறுகீரையில் கூட நீங்கள் இதே மெத்தடு செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சாம்பார் பொடி. இது ஒரு டிப்ஸு தாங்க உங்களுக்கு. கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி கூட சாதம் கூட தோசை கூட எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கு கூட இப்படி செஞ்சு வேலைக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க, நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இப்படி நல்ல சுட சுட சாதத்தில் இப்படி பாலக் குழம்புங்க பாருங்க. இவ்வளோ கெட்டியாக வச்சுக்கிங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. அப்படியே அது மேலே சூடாக கொஞ்சம் நெய் ஊற்றி இப்படி சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இப்படி நெய் ஊற்றி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.
நீங்களும் வாங்க, சுட சுட என் கூட சேர்ந்து இந்த சாதம் சாப்பிடுங்க. தேங்க் யூ.